வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் நாராயணசாமி. மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் ஜாகிர் ஹுசைனின் 129வது பிறந்த நாளை ஒட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அவருக்கு அஞ்சலி செலுத்தினார். சுதந்திர இந்தியாவின் 3வது குடியரசுத் தலைவராக 1967ஆம் ஆண்டு முதல் 1969ஆம் ஆண்டு வரை ஜாகிர் ஹுசைன் பணியாற்றினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று கோலாலம்பூரில் மலேசிய பிரதமர் திரு அன்வர் இப்ராஹிமுடன் பாதுகாப்பு உறவுகளை வலுப்படுத்துவது, பொருளாதாரம் மற்றும் புத்தாக்க பங்களிப்பை மேம்படுத்துவது குறித்து விரிவான பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்த பேச்சுவார்த்தையின் போது பேரிடர் மேலாண்மை, ஒளி கூட்டு தயாரிப்பு, ஊழலை எதிர்த்து போராடுதல் மற்றும் தடுத்தல், பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்புக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயின. மலேசியாவின் கோலாலம்பூரில் இந்திய வம்சாவளியினரிடையே பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆற்றிய உரை இரு நாடுகளுக்கும் இடையிலான ஆழமான வரலாறு மற்றும் கலாச்சார பிணைப்பை காட்டுகிறது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் சமூக ஊடக பதிவில் கூறியுள்ளார். MBBS, BDS உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு வரும் மே மாதம் 3ஆம் தேதி நடைபெறும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. தேர்வு எழுத விரும்பும் மாணவர்கள் இன்று முதல் அடுத்த மாதம் 8ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. காரைக்கால் மஸ்தான் சாஹிப் வலியுல்லா தர்கா ஷரீஃபின் 203வது ஆண்டு கந்தூரி விழா கடந்த மாதம் 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வான சந்தனம் பூசும் வைபவம் இன்று அதிகாலை நடைபெற்றது. ஆசிய துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் இளவேனில் வாளறிவன் அர்ஜுன் பபுதா இணை தங்கப்பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.